இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கிற இந்த தேட்டருக்கு தான் இன்னைக்கு நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம். அதுவும் சென்னையில இருந்து வெறும் 100 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்குது இந்த தேட்டர். ஆஃப்டர்நூன் ஷோ எல்ஐகே பார்க்கறதுக்காக தான் போறோம். போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுலான்ட்டு நானும் என் மேனேஜர் ஒரு பிரியாணி வாங்கி அதை ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த தேட்டர் பாத்தீங்கன்னா தெலுங்குலயே ஒரு மிகப்பெரிய ஆக்டருக்கு சொந்தமான தேட்டர் தாங்க இது. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் வீடியோவோட எண்டில் சொல்றேன். இந்த தேட்டர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை டு கொல்கத்தா ஹைவேல சூலூர்பேட் டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த தேட்டர் லொக்கேட் ஆயிருக்குது. நீங்க பைக்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, ஏன் லாரி கூட எடுத்துனுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்கு காசு வாங்க மாட்டாங்க, ஏன்னா இங்க ஃப்ரீ பார்க்கிங். இந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்கிரீன் இருக்குதுங்க. 2 சின்ன ஸ்கிரீன், ஒரு பெரிய ஸ்கிரீன். அந்த ஒரு பெரிய ஸ்கிரீன் தான் இந்த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் தான் அந்த 664 பேர் ஒரே டைம்ல உட்காந்து பார்க்கக்கூடிய ஸ்கிரீன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் படமும் போட மாட்டாங்க. ஏதாச்சும் பெரிய ஆக்டரோட படம் வந்தா மட்டும் தான் போடுவாங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இந்த பெரிய ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். நீங்க இங்க வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, யாராச்சும் பெரிய ஆக்டர் நடிச்ச படம் வரும்போது கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த பெரிய ஸ்கிரீனோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த தியேட்டர் யாருதுன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இது வேற யாருதும் இல்லைங்க, அமரேந்திர பாகுபலி டார்லிங் பிரபாஸ். நம்மளனா கூகுள்ல தேடி பாருங்க. அப்புறம் இந்த தியேட்டர் நேம் பாத்தீங்கன்னா விஏபி. வீடியோ பாக்குற நீங்க யாராவது இந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்து இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்றது. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.